கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகளை கட்டுவதற்கு கோரிக்கை வைத்தால் மாறி மாறி மணல் குவாரிகளை அமைத்துள்ள அதிமுக திமுக இரு கட்சிகளும் நல்லாவே இருக்க மாட்டார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கெஞ்சிட்டு இருக்கிறேன். கொள்ளிடம் ஆத்துல தடுப்பணை கட்டுங்கயா, தடுப்பணை கட்டுங்கயா. 110 கிலோமீட்டர் ஓடுறது கொள்ளிடம் ஆறு, அல்ல 10 தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டுங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரியை தொடங்கி இருக்கிறான். படுபாவிங்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. எனக்கு மனசுல, ஏன்னா எங்க ஐயா விவசாயி, எனக்கு விவசாயி, எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகளுடைய கடவுளா நான் பாக்குறேன். சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்முடைய இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும். 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரி, அதாவது 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி. இந்த குவாரி முடிச்சோன்னு அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், அடுத்தது 4 கிலோமீட்டர், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த திமுக ஆட்சி. அண்ணா திமுக இதுக்கு வித்தியாசம் கிடையாது, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால்தான் இந்த 2 ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள். இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்கள் கோபத்தை தணிக்க இது ஒரு வாய்ப்பு தேர்தல். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாங்க. நீ எவ்வளவு வேணா காசு குடியா, காவலே கிடையாது, ஓட்டு எங்களுக்கு தான் போட போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க. நீ கொள்ளடிச்ச காசு நீ எவ்வளவு வேணா இறக்கு, பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்டு வரேன். நான் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலை, மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டு வருகிறது. ஒரு மாற்றம் உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல். அதில் உங்களுடைய கோபத்தை தெரியப்படுத்துங்கள். இளைஞர்களுடைய கோபம் சாதாரண கோபம் கிடையாது. இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.